ஓம் எனும் பிரணவத்தில் நீ அமர்ந்தாய். ஓம் எனும் பிரணவத்தில் நீ அமர்ந்தாய். உன் பிள்ளை என கருளே நான் வருவாய். ஆங்கார உள்ளத்தே
என் முதல் வணக்கம். கணபதி என்னிட கலங்கும் வல்வினை, கணபதி என்னிட காலனும் கைத்தொடும், கணபதி என்னிட கர்ம மாதலால், கணபதி என்னிட கவலை தீருமே. திகட சக்கர செம்புகுமைந்துள்ளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியா உரை, விகட சக்கர மேற்பதம் போற்றுவோம். அல்லல் போம் வல்வினைப்போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம், போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை, கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதி கைதொழுத கால், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவை மூதாட்டி விநாயகப் பெருமானை வேண்டியதை போல ஐயனின் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய கலை பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவதரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பனர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அழகு நாச்சியம்மன் கடை கண்களே அப்படின்னு இந்த பதிகத்தை முடிக்கணும். ஏம்மா அழகு நாச்சிய மறந்துட்டு அழகு நாச்சியம்மாவோட கடைக்கண்களே அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கும் பொழுது, ஏமா எங்கள் ஊர் அம்பாளுடைய பெயர் நாமம், இந்த பெயர் எங்களுடைய அம்பாளுக்கு பேர். ஆனால் நீங்கள் பதிகம் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் கடைசியாக அழகு நாச்சியம்மா கடைக்கண்களே அப்படின்னு முடிக்கிறீங்களேம்மா அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா, 108 திருநாமங்கள் அம்பாளுக்கு. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பெயரோடு அம்பாள் அருள்வாளிக்கிறாள். ஆனா எல்லா ஓம் சக்தி என்றாலே ஒரே தாய் தானே, பேரு தானே வேற. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு இந்த பதிகத்தை அபிராமி பட்டர் அப்படின்னு, அவர் பேர் சுப்பிரமணியன், அவர் அம்பாள் மீது அதீத பற்று கொண்ட காரணத்தினாலே திருக்கடையூரிலே வீற்றிருக்கக்கூடிய அம்பாளை இந்த பதிகமாக பாடுகிறார். கடைக்கண் அபிராமி கடைக்கண்களேன்னு இது முடியும். ஆனா இந்த பதிகத்தை பாடும் பொழுது எந்த ஊர் அம்பாளை நாம் தரிசனம் செய்கிறோமோ அந்த அம்பாளுடைய திருநாமத்தை இந்த பதிகத்தோடு நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த அம்பாள் மகிழ்ச்சி அடைவாள் என்பது பொருள். அப்படிப்பட்ட அம்பாளை வணங்குவோமா? மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா சூழியம்மா, மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா, தலைமையில மணிமகுடம் எந்தாயி தந்த பூங்கரையோ, நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் நிலையாக நினைக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உன்னை நினைக்கும்படி வேண்டும் வருதா மாரியம்மா, காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா, மண்ணுக்குள் நல்ல நீரம்மா, காத்தும் கனலும் நீயம்மா, வானத்தை போல் நின்று பாரம்மா, வந்தேன் தேடி நானம்மா, என்ன மனம் முழுது நீதானே, அங்க திருவடியை தொழுதோமே, எங்க மனம் முருக அழுதோமே, அங்க திருவடியை தொழுதோமே, நீரேஸ்வரி ராமேஸ்வரி வேறாறு நீதானே காப்பல். மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா, வானல்ல வாழ்த்து தாண்டி கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்கே தாயங்கு தாவட்டும், நிழலும் நிஜமாய் மாறட்டும், முக்தி நிலை தந்து காப்பாயே, சக்தி நிலை தந்து காப்பாயே, மனமிரும்பும் என் தாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே, சாட்சி சொல்லும் தாயே துணை, நீ எல்லா பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா சூழியம்மா,
தான். மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அதுதானே அப்படியே கொஞ்சம் இல்ல கை தட்டுவாங்க. அதுதான் இப்ப நானே கேட்கலான் இருக்கேன். ஏங்க இன்னைக்கே வாசிச்சு இந்த இதெல்லாம் சரி கோச்சுக்காம இந்த டீயை குடிச்சிரு. அப்படி இல்ல, பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? இப்ப கை தட்டலங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஏன்? எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்க. இவங்கெல்லாம் போகாம இருந்துட்டாங்கன்னு வச்சுக்குங்களே, உங்க 4 பேர் சம்பளமும் போகாம இருந்துட்டா என்கிட்ட கொடுத்துட்டோம். இல்ல எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏன் சம்பளத்தை உங்க 4 பேருக்கு கொடுத்துறேன். 1 ரூபா எம்படி பொய் பிராடு பித்தலாட்டா 4 பேர் சம்பளம் போய் என்கிட்ட கொடுத்துடணும். என்னங்க என்ன 250 ரூபா அன்பளிப்பா? சரி இருந்துட்டு போட்டு விடுங்க. ஏமா இந்த தம்பி தான் இப்படி கேட்குறாங்கல்ல, கை தட்டலாம் இல்லம்மா. என்னங்க தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தானம் என்பது தானாக கொடுப்பது, தர்மம் என்பது கேட்டு பெறுவது. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களா போவாங்க, அவங்களா சாப்பிடுவாங்க, அவங்களா வந்துருவாங்க. இது தானம். தர்மம் என்பது ஐயா தர்மம் செய்யுங்க ஐயா, அம்மா தர்மம். அதுலேயே குறிப்பா வீட்டில எல்லாம் தர்மம் கேட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க? அம்மாவை கூப்பிடுவாங்களா, ஐயாவை கூப்பிடுவாங்களா? அம்மாவை. அம்மா தர்மம் செய். ஏன் அவங்க இல்லத்துக்கு அம்மா அவங்க தான் எரும மாடு போக வேண்டிய இடத்துக்கு போகல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இல்லத்துக்கு அரசி அவங்க தான். நாட்டுக்கு அரசியா இருந்தா என்ன செய்வாங்க? எல்லாரையும் பார்க்கணும். இல்லத்துக்கு அரசின்னா கணவன் மனைவி குழந்தைங்க அந்த உற்றார் உறவினர் அனைத்தையும் பார்க்கணும். அதனாலதான் இல்லத்தரசி அப்படின்னு பேரு. இல்லத்தரசியெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அந்த பையன் அவ்வளோ கெஞ்சுறாங்க. இந்த கை தட்டுனா ஒரு கல்லுல 2 மாங்காங்க என்பது பழமொழி. ஆனா ஒரு கல்லுல 4 மாங்காங்கிறது புதுமொழி. அது என்னமா புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க முன்னாடி உட்காந்துட்டு கை தட்டினீங்க அப்படின்னா முதல் விஷயம், யோகாசனம் போறவங்களுக்குலாம் தெரியும், அங்க ஒரு கை தட்டுறதுன்னு ஒரு பயிற்சி சொல்லி தருவாங்க. ஏன்? மூளைக்கு ஓடக்கூடிய நரம்புகள் சீராக ஓடும், அந்த ரத்தங்கள் சரியா ஓடும் என்பதற்காக இந்த கைத்தட்டுற பயிற்சியை சொல்லி தருவாங்க. ஆனா இங்க சபைக்கு முன்னாடி உட்கார்ந்து கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு உடல் சுறுசுறுப்பு அடைஞ்சிடும், உடல் பயிற்சி போல. 2வது விஷயம் தூக்கம் கலைஞ்சு போகும். 3வது விஷயம் எங்களை உற்சாகப்படுத்தியது போல. உற்சாகப்படுத்தினா இன்னும் 2 பாட்டு கூட சேர்த்து பாடுவோம்ல, இன்னும் 2 பேச்சு கூட பேசுவோம்ல, அதற்கு எங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு. 4வது விஷயம் என்னன்னா போட்ட போதை கலைஞ்சு. அப்ப ஒரு கல்லுல 4 மாங்காங்கிறது உண்மை தானங்க. கை தட்டலாம்ல. புள்ள பாவம் கெஞ்சி கேக்குறாப்புல. ஏன் தெரியுமா? அவர் கைத்தட்டல் வாங்கி வாங்கி பழகி போச்சு. கைத்தட்டல் இல்ல அப்படின்னா அவர் ஒரு சோம்பேறி மாதிரி ஆறார். ஐயோ என்னமோ அப்படின்னு கோச்சுக்கிட்டு போயிட்டான். போகட்டும் போங்க அப்படிங்கிறதுனால வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சேவல் கொடியோனுக்கு அரோகரா, அரோகரா என்று சொல்லுங்கள். அன்று செய்த பாவங்கள் அன்றைய தொலைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாம பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? இந்த நாவி படைத்தது ஏன் தெரியுமா? இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்காகத்தான். நாக்குக்கு பேரு நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயம்னா எதை சொல்லுவாங்க? இதுக்கு பேரும் நாணயம் தான். நான் நயமாக பேசுவதற்கும் நாணயம்னு பேர். 2 விஷயத்தை குறிக்கும். நான் நயமாக அவர் ரொம்ப நயமா பேசுவார்ப்பா சொல்லுவோமா? நயமா பேசுவார். அவர் என்னப்பா நாணயம் நல்லா புழங்குறாருப்பா, சில்லற நல்லா புழங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப 2க்குமே நாணயம்னு பொருள். நாணயம் அவன் கொடுப்பதை, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைப்பதை
யாராலும் கொடுத்து விட முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொல்றார்? தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அவரால கொடுக்க முடியலன்னா என்னப்பா, நம்ம முயற்சி செய்வோம், நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இதனால நம்ம எதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம எதை நமக்கு தேவையோ, எந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த இடத்துக்கு அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதனால என்ன இப்படி குருன்னு பார்த்தா எனக்கு பேச்சே வராதே. சரி இருக்கட்டும், விடுங்க. முருகனை அழைப்போமா? முருகனை வணங்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னேன். இங்க எத்தனை பேருக்கு முருகனை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு முருகனை பிடிக்காது? 2 பேருக்கு தான். 2 பேருக்கு தான் பிடிக்குமா? 2 பேருக்கு தாங்க பிடிக்கும். கை தூக்குறாங்க. நீங்க யாருமே அப்ப யாருக்குமே முருகனை பிடிக்காதா? முருகன் அப்புறம் ஈட்டி எடுத்துட்டு வந்துருவாரு. ஈட்டியா? ஈட்டியா? என்னை பார்க்கையில உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த அம்மா என்னப்பா நம்மள வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு தோணுதா? நான் கேள்வி கேட்கவே நான் ஆரம்பிக்கல. பகுத்தறிவு வளர வேண்டும் என்றால் ஏன், எதற்கு, எப்படி, எங்கே என்ற கேள்விகள் கேட்கவில்லை என்றால் பகுத்தறிவு வளராது. பகுத்தறிவு வளரணும்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்டாதாங்க பதில் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி ஜீவனேன்னு கிடக்க வேண்டியதுதான். விஷயங்கள் தெரியவே தெரியாது. முருகனை பிடிக்குமா பிடிக்காதாமான்னு கேட்டா என்னமா சொல்லுவீங்க நீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. சரி, அப்புறம் முருகனை இல்ல, நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா எப்படி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதா? இல்ல பாடுறதாவது கேக்குதாமா? பாட்டு மட்டும் பாடிடுவோமா? பேச்சு வேண்டான்னு. என்னங்க எதிரிய பாக்குற மாதிரியே பாக்குறீங்களே? என்னங்க உங்க ஊருக்கு நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவோன்னு பார்த்தாக்கா வேணாமா அப்படிங்கிறீங்களா? என்ன பாட்டு விரும்புறீங்களா, பேச்ச விரும்புறீங்களா, இல்ல 2 குத்தாண்டத்தை தான் விரும்புறீங்களா? என்னன்னு உங்களுக்கு என்ன விரும்புறீங்க என்னன்னு தெரிஞ்சாதானுங்க நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க முடியும். நாடகத்தை பாக்குற மாதிரி பாருங்க. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று அருணன் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்ற நூலிலே அழகாக எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை, சடாச்சரணி உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழை பாட வந்தேன். முருகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சாமிநாதனே சரவணனே, ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சாமிநாதனே சரவணனே, ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சாமிநாதனே சரவணனே, ஆறுமுகம் கொண்டு 6 தலை தந்து கோடி நலம் காட்டு குருவரனே. முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழை பாட வந்தேன்.
நினைவுட்டு பைந்தமிழில் பாடுகிறேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடு கவிதையாகுமே தனித்தமிழே. கால வரலாறு போற்றி புகழ் பாடு தனிகையாகுமே தனித்தமிழே. கால வரலாறு போற்றி புகழ் பாடு கவிதையாகுமே தனித்தமிழே. நாலு முறையோடு நன்மை பத்திரடி வாழ வழிகூறு திருக்குறளே. முத்தமிழை பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். சித்திக்கும் குமரன் பெயரை தெய்வீக அழகை கண்டே முத்தமிழை பாட வந்தேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவக நிலத்து. நன்றி 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 நன்றி. அந்த ஒருத்தருக்கு அது மட்டும் அது அது அந்த கை தட்டிங்க, உங்களுக்கு மட்டும் நன்றி, வேற யாருக்கும் நன்றி கிடையாது. தானத்துக்கும் தர்மத்துக்குன்னு ஒரு விளக்கம் சொன்னேன்ல, அது கேட்டோம், தானம் கேட்டும் கொடுக்கல தர்மம் கேட்டும் கொடுக்கலன்னா ஐயோ கர்மா போய் தொலை இது விடுன்னு விட்டுறணும். அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி இழுக்கட்டு விடுங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டிய நாட்டிலே சிற்றூர் என்னும் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கி மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். என்று என் தோழியை கண்டு மனம் விட்டு பேசலான் இருக்கேன். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதையே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம். வழக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன இழுவ ரொம்ப ஓவரா போகுது. ஆமா, நல்லா இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. நல்லா தான் இருக்குன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை. என்னங்க சட்ட சிக்கல் தான், வேற என்ன? இப்போ ஒரு அம்மா பார்த்தே, அம்மா உங்க பையனுக்கு பொண்ணு தேடிங்களே, பொண்ணு கிடைச்சிச்சா, கல்யாணம் சிறப்பா நடந்துச்சா, வீட்டுக்கு வந்த மருமக உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களான்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லணும்? நல்லபடியா வச்சிருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, கல்யாணம் பண்ணமா வீட்டுக்கெல்லாம் வந்துச்சு மருமக, வந்தாவாரு நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாச்சா, என்னாச்சு? வீட்டுக்கு வந்த மருமக நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையில இருந்து போச்சு. காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை. தோரணம் கட்டியாச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த இழுவை வந்துருச்சுனாலே பிரச்சனை. எங்க நாட்டு பெண்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எதை எடுத்தாலும் சிறப்பா தான் செய்வாங்க. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் சாணம் தெளிச்சு வாசல் முன்னாடி காலையில தூங்கி எழுந்தோடனே இந்த பெண்கள்லாம் எந்த கதவு, அந்த கொல்லை கதவு தெரு கதவு 2 கதவு இருக்கும். வசதி படைத்தவர்கள்லாம் எல்லார் வீட்லயும் இல்லை, இப்ப எல்லாம் அப்படிதான் 2 கதவு தான் கையில தான் இருக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் அந்த குடும்பம் நல்லா இல்லாம இருக்கிறதுக்கும் யார் கையில இருக்கு? பெண்கள் கையில தான் இருக்கு. தூங்கி எழுந்து வந்தாச்சு, சாணம் தெளிச்சு கோலம் போடுவாங்க. அந்த காலத்துல பசுமாட்டோட சாணம் தெளிச்சு. சாணம் எந்த திசையை பார்த்து முதல்ல சாணம் போடணும் அதை கேளுங்களே, இதாவது தெரியுமான்னு கேட்பாங்க. அவங்க தான் பேசவே மாட்டேங்கிறாங்களா, அப்புறம் நான் என்ன தெரியாத விஷயத்தை நம்ம ஏதோ சொல்லிட்டு போவோம். சொல்ல வந்த விஷயம் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவோம். பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இதை நான் இந்த விஷயத்த நான் எடுத்தேன் பேசுவோன்னு. சாணம் தெளிக்கணும். எங்கம்மா பசுமாடே இல்லை, நாங்க எங்கம்மா சாணம் தெளிக்கிறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு தெரியுது. வாசல்ல தண்ணி தெளிச்சுதான் கோலம் போடணும். தண்ணி எப்படி தெளிக்கணும்? அந்த தண்ணியில மஞ்சள் தூள் கலந்துதான் தண்ணி தெளிக்கணும். மஞ்சள் தூள் கலந்தா அது மங்களகரமா இருக்கும். மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆனா வெறும் பச்சை தண்ணி தெளிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அமங்கலகரமான வீட்டுல தான் அதை தெளிப்பாங்க. அமங்கலகரம்னா என்ன தெரியுங்களா? இறந்தவங்க வீட்டுல தான் வெறும் தண்ணியை தெளிப்பாங்க, கோலம் போட மாட்டாங்க. மஞ்சள் தண்ணியை தெளிச்சு கோலம் போடணும். அந்த காலத்துல சாணம் தெளிச்சாங்களே, ஏன் தெரியுங்களா? இந்த கரை, யான், புழு, பூச்சி இதெல்லாம் வீட்டுக்குள்ள தேளு இதெல்லாம் உள்ள வராது. அது ஒரு கிருமி நாசினி. மலத்தை மலம் கொண்டு கழிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் அந்த காலத்துல வெளியே போயிட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? பசுமாட்டோட சாணத்தை போட்டு தான் தேய்ச்சி விடுவாங்க. அப்படிதானம்மா? அதாவது ஈழு போடுங்களே. இப்ப எல்லாம் போடுறமா, அப்படி எல்லாம் செய்யறமா? வாய்ப்பே இல்ல. இல்ல, பெண்களுக்கு நிறைய விஷயங்களே தெரியல, மறந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த அம்மா எல்லாம் அனுபவிச்ச விஷயங்கள் தான் இது. நான் பொய் சொல்லலம்மா, எனக்கு உண்மையாதானே சொல்றேன். நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். என்ன? இப்ப வீட்டுக்காரர் எந்த திசையை பார்த்து போனாங்கன்னா கால் நீட்டு வாழ நீட்ட போனா, அதாவது சொல்லுவாளா இல்ல? அட சொல்லுங்கம்மா. சப்பா பகவானே, இதெல்லாம் சொல்றதுக்குலாம் அந்த காலத்துல என்னம்மா, அந்த காலத்துல எல்லாம் கணவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பிராணபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த காலத்துல பிராணபதினா என்ன பொருள் தெரியுங்களா? பிராணன் என்பது உயிர். இந்த உயிருக்கு பதி யார் அப்படின்னா என்னுடைய கணவன் தான். காவலன் அவர் தான், பாதுகாப்பு அவர் தான், அவர் தான் எல்லாமே. அதனால இந்த பிராணனுக்கு பதி பிராணபதி அப்படின்னு சொன்னாங்க. புரியல.
பாட்டை போடுங்க டக்குன்னு. என்னங்கண்ணே சும்மா கேளுங்க பரவாயில்ல. என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க உங்களுக்கு கேளுங்க. புராணம் பத்தி கேக்குறீங்களா கேளுங்க. நான் அது பேசுறதுக்கு தயார். இல்ல பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்படிங்கறது தான் சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி தோணுதா கேளுங்க. ஆம்பளை எந்த பக்கத்து துண்டு போடணும், எந்த தலைவு கீழே கிடக்கணும் நான் கேட்கிறேன். தோல்ல துண்டு போட்டா என்ன பொருள், இடுப்புல கட்டினா என்ன பொருள், ஒத்த பக்கத்துல போட்டா என்ன பொருள், ரெண்டு பக்கம் போட்டா என்ன பொருள்? இந்த நீங்க பச்சை துண்டு போட்டுக்கீங்களா, அப்படி போட்டா அது என்ன பொருள், தலையில கட்டினா என்ன பொருள் அப்படின்னு பல இந்த துண்டிக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முதல்ல இதை சொல்லிடுறேன். பிராணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுவாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார? கணவனை பார்த்து வாருங்கள் சுவாமி, அமருங்கள் சுவாமி, உணவு அருந்துங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடியதா, அத்தான் வாருங்கள், அத்தான் வாங்கத்தான் போங்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாமா வாங்க மாமா போங்க மாமா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? வாங்க ப்ரோ. இதுக்கு மட்டும் சிரிப்பாங்கய்யா, நல்லா இருக்கும்யா. பிராணபதியில ஆரம்பிச்சு இப்ப கொண்டு வந்து நடக்கிற வரைக்கும் கேட்டிருக்கேனே. அப்ப எல்லாம் பிராணபதி சுவாமி அத்தான் மாமா அப்படி எல்லாம் போய் இப்ப என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? டேய் எங்கடா இருக்க, எப்படா வருவ, ஏய் சாப்பிட வரமாட்டியா நீ, வந்து தொலைடா. எப்படி கணவனை, ஏன் கணவன் பேர் வந்துச்சு தெரியுங்களா? தயவு செய்து ஒரு முக்கிய பெண்களுக்காகவே நான் வந்து கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் நான் முக்கியமான ஒரு அன்பான வேண்டுகோளாவே நான் சொல்றேன். கணவனை வாடா போடான்னு தயவு செய்து கூப்பிடாதீங்க. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைங்கலாம் ஏன் அப்படின்னு, நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பட்டத்துக்கு ராணியா இருந்தாலும் கணவனுக்கு மனைவிதான், அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஆனா வாடா போடான்னு பேசும் பொழுது பெற்றவர்கள் அதுக்கெல்லாம் கை தட்டினா காசு கேட்பாங்க. நீங்க வேற என்ன, நீங்க சும்மா கையை தட்ட சொல்றீங்க? உண்மையை கை தட்டுங்கன்னு சொன்னா காசு கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அதுல கையெல்லாம் தட்டிடாதீங்க. உண்மையான சம்பவங்கள் நம்ம வீட்டுல அக்கம் பக்கம் நம்ம வீட்லயே நடக்கிற உண்மையான சம்பவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பெண்களை வாடா போடான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா, பள்ளியறையில இருக்கும்போது நீங்க என்ன கன்றாவி வேணாலும் சொல்லிக்கிங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பெற்ற தாய் தகப்பன் முன்னாடி பேசும் பொழுது சில வீட்டுல பிள்ளைய எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? வாங்க சாமி, போங்க சாமி, உட்காருங்க சாமி அப்படின்னு சில பகுதியில சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஐயான்னு கூப்பிடுவாங்க. பெரிய ஐயா எங்க போயிருக்கார், நடையா எங்க இருக்கீங்க, சின்னையா எப்ப வருவார், அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பகுதி அது ஐயான்னு தான் சொல்லுவாங்க. எங்க ஊர் ராஜ மன்னார்குடி, தஞ்சாவூர் பக்கம் ராஜ மன்னார்குடி, அங்க ஐயான்னு தான் கூடுவாங்க பிள்ளைங்களை. அப்படி ஐயா ஐயான்னு கூப்பிட்ட பெத்த அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க மனசு எவ்வளவு நோகும். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அட அவங்களுக்கு முன்னாடியாவது வாங்க மாமா போங்க மாமா, அட வாங்க போங்கனாவது சொல்லலாம். நீங்க தனியா இருக்கும்போது என்னவோ பேசி தொலைங்க, ஆனா சொந்த பந்தத்துக்கு முன்னாடியும் வாடா போடான்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு மனசு நோகாமல், பெற்றோருடைய மனம் நோகாமல், கணவன் தெய்வம் என்றால் கணவனை பெற்று கொடுத்த அம்மா அப்பா அதை விட தெய்வம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பெண்கள். அதே போல பெண்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி 2 சொட்டு கண்ணீர் வடித்தால் அந்த வீடே விருதி வம்சத்துக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்களும் கடைபிடிக்கணும், அவங்களும் கடைபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்தாலும் இப்ப பெண்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் கணவன் வெளியில போயிட்டாருன்னா காலை நீ அதான் இது சொல்ல வந்து இப்ப கேளுங்க, நல்லா கேளுங்க. என்னங்கண்ணே பேச வேணாமா, ஓவரா பேச வேணாங்க. நீ பொம்பளை பிள்ளை இருக்கல கையில எனக்கு என்ன வேலை தெரியுங்களா, என்ன கருத்து சொல்றாங்கன்னா அதை கேளுங்க. அரிதாரம் பூசியாச்சு, ஆடை ஆபரணங்கள் போட்டாச்சு, கொண்டு வந்து காமிச்சாச்சு, 3 பாட்டு பாடியாச்சு, ஏன் வேலை முடிச்சாச்சு. நான் உள்ளுக்குள்ள போனாலும் எனக்கு சம்பளம் வந்துடும், இன்னும் 2 பாட்டு பாடிட்டு போனாலும் சம்பளம் வந்துடும். நான் கருத்துக்கள் சொன்னாலும் சம்பளம் வரும், கருத்துக்கள் சொல்லாம இருந்தாலும் எனக்கு சம்பளம் வந்துடும். காசே தான் கடவுளப்பான்னு காசு வந்துருச்சே நான் போனேன்னா அது ஆஸ்பத்திரிக்கு போயிடும் உழைக்காம போனா. என்னுடைய நேரத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீங்க ஒரு ஆள் சொன்னதுல நான் உள்ளுக்குள்ளேயும் போகவும் மாட்டேன். நீங்க படத்தை தூங்குங்க, நானே வந்து எழுப்புறேன், ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படிலாம் போக மாட்டேன்.
நீங்க சொன்னதுனால நான் அவ்வளவு சீக்கிரம் போயிருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் போக மாட்டேன். சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு தான் போவேன். கேட்கறதும் கேட்காததும் நடந்துக்காததும் உங்களுடைய விருப்பம். அதனை பத்தி நான் வருத்தப்படவே மாட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேரை ஒவ்வொரு நாளும் நான் சந்திப்பேன். அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால நாட்டோட சிறப்பை சொல்லுவோமா? முதல்ல நல்லா சொல்லுங்க. என்னமோ சொல்ல நினைக்கிறாங்க. எந்த கருத்து சொன்னாலும் நாடக அரங்கிற்குள் வந்து சொல்ல வேண்டும். நேரடியாக மேடையில் சொல்லாதீர்கள். தயவு செய்து நேரடியாக மேடையில் சொல்லாதீர்கள். உள்ளே வந்து இந்த கருத்தை என்ன செய்ய வேண்டுமோ அதை கூறுங்கள். அதுதான் நாகரிகமானது. அதான் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாங்கள் கேட்கத்தான் இருக்கிறோம். எனவே நீங்கள் உள்ளே வந்து சொல்லுவது மிகவும் நல்லது. உள்ள வந்து சொல்லலாம். ரொம்ப வெளியே இல்ல சொல்ல கருத்துக்கு சொன்னீங்களேம்மா, அதை முழுமையா சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு அப்புறம் இதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அவர் ஒரு ஆளுக்காக நாடகம் நடத்த முடியுமா? அப்ப அவர் ஒரு ஆளுக்காக தான் அடிமையா இருக்கீங்களா? போட வேண்டிய நாட்டி. ஐயோ பகவானே, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். தப்பாகி பாருங்க. காசு செலவுன்றத சொன்னாங்க. நல்லா மைக்கில் தான் சொன்னாங்க. என்னங்க காசை காலையில் அவர் தண்டா கட்டி விட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா ஏன் இந்த குலவெறி 3 லட்சம் ரூபா அப்படியெல்லாம் ஒண்ணு படுத்து தூங்கட்டு நாரதர் வரும்போது நானே எழுப்பி விட்டு போறேன். கருத்துக்களை கேட்கணும். குடிக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு கருத்து கேட்கல. நல்லபடியா ஒழுக்கமா குறைஞ்சா அப்போதே கையில தூக்குறாரு. என்னத்த சொல்றது? என் மனசு பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுத்தே கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து ஒவ்வொன்னத்தில் இடம் பிடிச்சு என் மனசு பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசு பறி கொடுத்து என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு என் மனசு பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசு பறி கொடுத்து பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து
பொண்ணுக்கு விளக்கம் சொல்லிட்டு போவா. நான் தர்க்கம் எப்படி தெரியுங்களா, மணிக்கணக்கா பேசுவேன். சும்மா அறகுறையா பேசிட்டுலாம் போக மாட்டேன். உங்களுக்கு நடைமுறை வேணும்னாலும் அப்படிதான் பேசுவேன், புராண வீணாலும் அப்படிதான். ராமாயணம் மகாபாரதம் என்ன வேணும்னாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குறைச்சல ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். 3 மணி நேரம் நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா உங்களை ரசிக்க வைக்கிற அளவுக்கு நான் பேசுவேன். ஐயோ என்னம்மா பேசுகிற மாதிரி புரியவே இல்லையம்மா அப்படிலாம் பேச மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசுவேன். ஆனால் ரசிக்கிறதுக்கு எனக்கு 4 பேர் இருந்தால் போதும். 400 பேர் 4000 பேரெல்லாம் தேவை கிடையாது. 4 பேர் ரசிக்கிற மாதிரி இருந்தால் போதும். பொம்பளை பிள்ளைங்க சாணம் கரைச்சி கோலம் போடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் 1000 பேருக்கு அன்னதானம் போடணுமா, நம்மளுடைய குடும்பம் செழிப்பா இருக்கணும்னா. 1000 பேருக்கு அன்னதானம் போட முடியுமாம்மா? நமக்கு இருக்க வசதிக்கு போட முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, பச்சரிசியில மாவா இடிச்சு அந்த மாவுல கோலம் போட்டாங்க. 1000 எறும்புகள் வந்து அதை அன்னதானமா எடுத்துக்கிட்டு போய் சேர்த்து வச்சுக்கோ. 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாச்சா, நம்ம இப்ப அப்படியே பச்சரிசிலையா கோலம் போடுறோம். எதுல கோலம் போடுறோம்? கல்லு மாவுல கோலம் போடுறோம். கல்லு மாவு அது பேரு. வர்ற எறும்பும் என்ன ஆகுது, கள்ளதிரிக்கி ஓடிடுது. அப்புறம் எங்க 1000 பேருக்கு நம்ம அப்படியா? எங்க ஊர்லயே அது கல்லுன்னு சொல்லுவாங்க. அதான் புரியலையோ, கல்லு மாவுன்னு சொன்னாக்கா தெரியல. சரி தெரியும். துண்டை இடுப்புல கட்டிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போகும் பொழுது இடுப்புல கட்டி இறைவனை வழிபட வேண்டும். ஆம்பளைங்க துண்டு போடும் பொழுது தோல்ல வலது பக்கம் தோல்ல போட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க கல்யாணம் ஆனவங்க. கல்யாண மாப்பிள்ளைக்கு எப்படி துண்டு போடுவான்? எவ்வளவு பெரிய பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வேந்தர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், திருமாங்கலியம் பூட்டும் பொழுது தாலி கட்டும் போது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன், தாலி கட்டும் பொழுது மாப்பிள்ளைக்கு துண்டு எந்த பக்கம் போடுவாங்க? இந்த பக்கம் தான் போடுவாங்க. இந்த பக்கம் போட்டு அந்த துண்டோட முந்தானையும் சேலையோட முந்தானையும் என்ன பண்ணுவாங்க, முடிச்சு போட்டு வச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? காலம் பூரா இது நம்ம 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து போகணும், அவ்வளவே கூடாது, நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது என்பதற்காக தான் அப்படி முடிச்சு போடுவாங்க. அந்த காலத்திலே புகைப்படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கல்யாணம் பண்ண பொறுப்பா நான் சொல்ல வந்தது மறந்துடும், மாத்தி விட்டுறத சொல்லும் போல. கல்யாணம் பண்ண பாட்டி தாத்தா வீட்டுல புகைப்படம் இருந்தா, போட்டோவை தான் புகைப்படம்னு சொல்றேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்பத்தான் இருக்கும், தாத்தா அந்த பக்கம் இருப்பார், ரொம்ப தள்ளி உட்காந்துருப்பாங்க, அதை போட்டோ எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பூச்செண்டு வச்சு தான் கணவன் மனைவி போட்டோ எடுப்பாங்க. நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், நடுவில் பூச்சொண்டி இருக்கும். இப்போ எல்லாம் என்ன தெரியுங்களா, அப்படி கணவன் மனைவின்னா ஒட்டிக்கிறாங்க. ஏன் என்ன சொல்ல போனா நாகரிகங்கிற பேர்ல மணமேடையில தாலி கட்டணும்னு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் பார்த்தேன் ஒரு கல்யாணத்துல. ஆமாங்க, ஆனா அவ்வளோ போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அவங்க சேர்ந்து இருக்கிறது 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ அவ்வளவுதான். அப்புறம் போய் விவகாரத்து தான் வாங்குற இடத்துல போய் நிக்கிறாங்க. அந்த காலத்துல தாத்தா முகத்தை பாட்டி பார்த்திருக்க மாட்டாங்க, பாட்டி முகத்தை தாத்தா பார்த்திருக்க மாட்டாங்க. குழந்தை எத்தனை தெரியுமா? 12 குழந்தைங்க. முகத்தை பார்த்திருக்க மாட்டேன். 12 குழந்தைங்க. இப்ப குழந்தைங்க இருக்கா? ஏன் இல்ல? இல்லாததுக்கு காரணம் என்ன? நம்ம வந்து யோசிக்கணும். அந்த காலத்துல இல்ல, பாட்டி போய் பாட்டி தாத்தாவை பாத்தியா, நீ எப்படி தாத்தாவுக்கு எப்படி பணிவிடை அடி ஆண்டி, நீ வேற, தாத்தா முகத்தையே நான் பார்த்தது இல்லடி, முகத்தை பார்க்காம எப்படி 12 குழந்தை பெத்தெடுத்தீங்க? அட இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருப்பாங்க, விடுறி அப்படிம்பாங்க. இன்னைக்கு பார்த்து உருகி காதலிக்கிறாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க, 2 வருஷத்தோட முடிஞ்சு போகுது. ஆனா குழந்தை பெத்துக்க முடியல. ஏன் தெரியுங்களா? செயற்கை முறையில குழந்தை கருவுதரிப்பு மையம்னு முச்சந்தி வீதிக்கு வீதி இருக்கு. ரூபாய் இருந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கும், இல்லைன்னா பிறக்காது. ஏன் பிறக்காது? என்ன காரணம்? நம்ம முதல்ல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களே சரியில்லை. அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள், மது அருந்தவே கூடாது. கல்யாணம் ஆகாத தயவு செய்து எல்லா ஊருக்கும் நான் போற சொல்றதுதான், மது அருந்தாம இருங்க. 2-3 குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டாவது அப்புறம் ஏதாவது குடிச்சு தொலைங்க.
அது வரைக்குமாவது குழந்தை வந்து குடிக்காதீங்க. ஏங்க நீங்க சொல்றீங்க மது அருந்த கூடாதுன்னு. ஆமாங்க கட்டாயம் இருக்கு. அதனாலதான் அது நம்ம நல்ல மனசுல இருந்தா பெட்ரோல் வாங்கி அந்த கடையை ஒழிக்க வேண்டியானே. ஏன் பார்த்துக்கிட்டு அங்கே போகுது, அங்கே போகிறப்ப ஆகா குடிக்க தோணுது. என்னங்க ஒரு பேச்சு, உங்களுக்கு ஒரு பேச்சு எங்களுக்கு ஒரு பேச்சா? நான் 2 பிள்ளை பெற்றுட்டு நல்லா தான் இருக்கேன். ஒருத்தர் 11 வயசு, ஒருத்தர் 8 வயசு. இந்த மாதிரி என்ன அரசியல் பேச விட்டுறாத தயவு செய்து. நல்லா இருக்கு, சொல்லவே கூடாது. ஆனா இவங்களுக்கு சொல்லல, நீங்க குடிக்காதீங்கன்னு தாங்க சொல்ல முடியும். பொதுவாகவே சொல்லக்கூடாது. அந்த அரளி கொட்டையதே வாங்கி நான் குடிக்க போறேன் கரைச்சு. ஆனா ஊரல் போடுவான். இல்ல என் தம்பி நல்ல தம்பி தான், கொல்ல பக்கம் போயிட்டு வந்தார்ல, சொல்ல வந்த விஷயத்தையே மாற்றி விட்டுட்டாரு. அதுதான் வேற விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, இந்த தலையில அந்த துண்டை கட்டுறோன்னு வச்சுங்க, இந்த மாதிரி கழுத்துல போட்டா இவங்க பேரு விவசாயின்னு பொருள். பச்சை துண்டு போட்டிருக்கீங்களா, பச்சை துண்டுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு பெரிய பசுமையாக இருக்க வேண்டும். வான்மழை பொழிந்தால் பூமி செழிப்பா இருக்குமா. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு வள்ளுவன் கூறுகிறார். வானம் மழை பொழியவில்லை என்றால் பூமி செழிக்காது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயகாட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். முதல்ல நம்ம உழைச்சாலே போதும், அவங்கவங்களுக்கு சொந்தமான நிலத்துல விவசாயம் சிறப்பா செய்தாலே போதும், நம்ம செழிப்பா வாழலாம். அந்த பசுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் விவசாயிகளுக்கு பச்சை நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். எப்பொழுது பார்த்தாலும் பசுமை. ஐயோ ஐயா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அன்பளிப்பு கொடுக்கலாமா என்னன்னு தெரியல. இந்த விஷயத்த சொன்னதுக்காக எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லா சிறப்பாக இருந்தாலும் தெருவா போனாலும் நிலையடிக்கு வந்து ஆகணும். எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிக்கணும். திருப்பதி மெதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னீர், இறப்பவருக்கு ஈயா கைகள் புறப்பவர்தங்கள் கண்ணீர், புகழீரா சாகா தேகம் இருப்பினும் என்ற காட்டில் எரிப்பினும் பேன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கவிக்கு மட்டுமே 1 மணி நேரம் விளக்கம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் ஒருத்தரை காதலிக்கிறேங்க. பெட்டிக்காரவங்களே சொல்லுப்பா, எப்பதான் சொல்லுவீங்க? ஆமா, நீங்க காதலிக்கிறீங்களா? நானும் தான் காதலிக்கிறேன். எல்லாரும் காதலிக்கிறாங்களே, நம்மளும் ஒரு ஓரத்தை காதலிச்சு வைப்போம் அப்படின்னு பார்த்தா சரி காதலிங்க தப்பு இல்ல. இப்ப யார பொருளா எடுத்து ஓரமா வைக்கிறதுக்கு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல உயரம், நல்ல நிறம், நல்ல குணம், நல்ல கனம், பாக்குறதுக்கு ஆளு சும்மா வாட்ட சாட்டமா ஜம்மன் இருப்ப. சரி என்னன்னே தெரியலங்க. நான் காதல சொல்ல போறேன். என்னடா இப்படி எம்ஆர் வந்துட்டாப்ல. டேய் ராமா, ஒரு சிகரெட் இருந்தா வாங்கிட்டாங்க. டேய் அம்மா சொல்லிட்டு போயிச்சறா போடா. அப்படியே எம்ஆர் பேசி சொல்லுங்க பாட்ட பாருங்க. தூதுவளை இந்த மாதிரி பேச வந்தது மறந்து போச்சு. தூதுவளை இலரச்சி தொண்டையில தானச்சி, ஏன் மாமங்கிட்ட பேச போறேன் மணிகணக்கா. தூதுவளை இலரச்சி தொண்டையில தானச்சி, மாமங்கிட்ட பேச போறேன் மணிகணக்கா. தூண்டாமல் நீ விளக்கே தூண்டி விட்டு எரிய விட்டு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரனும் மாமா வந்த எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்மையும் உருவசையும் மயிலுக்கு தொண்டுகள் செய்திடணும். தாயி தாயி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூதுவளையலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி, அவங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு ஒன்னு பார்த்துதான்
உன்னை பார்த்துதான் புத்தனுக்கு இருக்கும் மொத்தம் ஒன்றிலேயே முறையிடலாமோ சுத்தர கண்ணில சிக்கின என்ன சிறையிடலாமோ நான் இத்தனை நாள் இப்படி நயகிறது பொட்டு வச்சி பூ முடிக்கும் நாள் இருக்கு ஓ தூதுவலை இலை அரைச்சி தொண்டையில நான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிகணக்கா தூங்கு வேளையில நான் தூங்க போனதில்லை ஒன்னாலதா மச்சான் ஒன்னாலதா யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதில்லை உன் பேருதா நிச்சயம் உன் பேருதா இத்தனை நினைப்பு என் மேல இருந்தும் கெட்டி போகலாமோ கட்டுப்பாடு கட்டுக்கு முன்னே ஒட்டிக் கொள்ளலாமோ நான் முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகு சத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகும் புதுவலையில அரைச்சி தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி வேலைக்கு துண்டி விட்டு எரிய விட்டு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா அந்த இந்திர சந்திரனும் மாமா வந்த எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்மையும் உர்வசையும் மகனுக்கு தொண்டுகள் செய்திடணும் நான் தான் தாயி ஊத்தாயி மாமல்ல தழுவி கட்டிக்கணும் புதுவலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போறே மணிகணக்கா துண்டாமணி வேலைக்க துண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா நன்றி நன்றி நன்றி. அண்ணே அந்த தொட்டில தண்ணி நிரம்பி வேஸ்டா போகுதா மோட்டர் ஆஃப் பண்ணி விடுங்க மூர்த்தி கவின் அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அன்பளிப்பு கொடுத்து அனுப்பிய அந்த தாய் உள்ளத்திற்கும் ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி 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 என் தோழிகள் அதோ வருகிறார்கள் சென்று பார்க்கலாமா சுனாமி உலக